வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான லாபகரமான தொழில். இது ஒரு போட்டி இல்லாத தொழிலும் கூட. மாதம் ஒரு டீசெண்டான சம்பளம் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செய்யலாம். இதில் நஷ்டப்பட வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு குறைந்த நேரம் வேலை பார்த்தா போதும்னு நினைக்கிற தொழில்களில் இதுவும் ஒன்று. இது என்ன பிஸ்னஸ்னால் ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின். இதை நிறுவி பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தமாக 8 கம்பெனிஸ் ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷினை சப்ளை பண்ணுறாங்க. அது என்ன கம்பெனினா டாட்டா, ஹிட்டாச்சி பேமெண்ட் சர்வீஸ், முத்தூட் ஃபினான்ஸ், ஏஜிஎஸ், பிடிஐ பேமெண்ட் பிரைவேட் லிமிடெட். இது மாதிரி கம்பெனிஸ் கூட நீங்கள் டைப் வச்சுக்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஏடிஎம் மிஷின் எப்படி வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கு மக்கள் அதிகமாக கூடுற இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கு மினிமம் 50 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 மிஷின் போடுற அளவுக்கு பெரிய இடமா பார்த்துக்கோங்க. இந்த இடம் நம்ம ஓன் இடமாவும் இருக்கலாம், ரெண்ட்டுக்கும் எடுக்கலாம். ரெண்டல் பிளேஸ்னால் ஓனர் கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. இந்த ஏடிஎம்மை செட்டப் பண்ணுற இடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ காலேஜ் கேம்பஸ் பக்கத்தில் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் ஷாப் பற்றி பார்ப்போம். ஷாப்பிங் ஷாப்னா பெரிய கடைகளுக்குள்ளே ஏடிஎம் மிஷின் வைக்கிறது தான். இதுக்கு நமக்கு தேவைப்படுற இடம் வெறும் 20 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். இதுக்கு நீங்கள் 3 lakh ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டி கம்பெனிஸ் கூட டைப் பண்ணணும். அவங்க உங்கள் இடத்த பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிக்கோங்க. கம்பெனியே ஏடிஎம் மிஷினை செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. கூடவே இன்டர்நெட் கனெக்ஷனும் அவங்களே செய்து கொடுத்துருவாங்க. ஏடிஎம் மிஷினில் கேஷ் நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஸோ கேஷ் ஃபில் பண்ணதுக்கு ரொட்டேஷனுக்கு ஒரு 3 lakh வச்சுக்கோங்க. இதில் நமக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் கஸ்டமர் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 10 ரூபா கமிஷன் கிடைக்கும். அதாவது கஸ்டமர் பணம் எடுத்தாலும் சரி, பணம் டெபாசிட் பண்ணாலும் சரி, நமக்கு கமிஷன் கிடைக்கும். கஸ்டமர் 100 ரூபா எடுத்தால் கூட நமக்கு கமிஷன் வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு சராசரியாக 200 டிரான்சாக்ஷன் நடந்தால் கூட 200 × 10 ரூபா 2000 ரூபா கமிஷன் கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து கமிஷன் கூடவோ குறையவோ இருக்கும். நம்ம ஏடிஎம் மிஷினில் ஃபில் பண்ண பணம் எப்படி நமக்கு திரும்ப கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு அந்த ஏடிஎம் சென்டரில் எவ்வளவு பணம் அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை கால்குலேட் பண்ணி மறுநாள் காலையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணி விட்ருவாங்க. பேங்க் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் பேமெண்ட் க்ரெடிட் பண்ணுவாங்க. ஹாலிடேஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனை மறுநாள் க்ரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஏடிஎம் மெயின்டெனன்ஸும் கரண்ட் பில்லும் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டென்ஷன், ஒர்க் லோடுன்னு எதுவுமே இல்லை. நம்ம ஒர்க் என்னன்னு பார்த்தா பணத்தை ஃபில் பண்ணுறது மட்டும்தான். எப்போவுமே உங்கள் ஏடிஎம்மில் பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்த்துட்டு பணம் இல்லைன்னு திரும்பி போனால் இந்த ஏடிஎம்மில் எப்போவுமே பணம் இருக்காதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் எப்போவுமே கேஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மெஷினில் எப்படி பணத்தை ஃபில் பண்ணணும், ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி சரி பண்ணணும்னு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இதில் ஏதாவது ராபரி நடந்துச்சுன்னா இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிவ் இன்கம் வேணும்னா இந்த பிஸ்னஸை துணிஞ்சு இறங்குங்க. செலக்ட் பண்ணுற இடம் மட்டும் நல்ல மெயின் இடமா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.